எங்கள் வீட்டுக்கு பாத்திரம் கழுவுறதுக்காக ஆண்டி வருவாங்க. 1 வீக் பேக் இந்த கடாய் வாஷ் பண்ணுறதுக்காக போட்டிருந்தோம். நாங்கள் அன்றைக்கி வெளியே போகவே இந்த கடாய் வாஷ் பண்ணுறதுக்காக போட்டது மறந்துட்டோம். நல்லா ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த கடாயை நானே தான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆனப்போ நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவோம்னா, ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருவோம். நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ் மேலே வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். கடாய் நல்லா காஞ்சிட்ட பிறகு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு எகைன் ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்தால் தான் அந்த ரெஸ்ட் ஸ்மெல்ன்றது போகும். எகைன் கடாய் ஸ்டவ் மேலே வச்சுட்டு கொஞ்சமாக ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். வெங்காயம் கலர் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எங்கேயுமே ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் எங்கேயுமே கொஞ்சம் கூட ரெஸ்ட் ஃபார்ம் ஆகல, புதுசு மாரி இருக்குது. ஃபைனலாக கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா கடாய் மொத்தம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் இந்த கடாய் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கடாய் இல்லை தோசை சாவை எதுவாக இருந்தாலும் சரி ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.